ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு முறுக்கு வெரைட்டி பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு முறுக்கு புளியறது தேவை கிடையாது. நம்ம இதை கையிலே சுற்றி ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டும் சேர்த்துட்டு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அதில் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா அது மாவு போல் சேர்ந்து வர்ற வரைக்கும் அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் 3 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னு நீங்கள் 1 டீஸ்பூன் வரைக்கும் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை நல்ல ஸ்மூத்தான மாவாக நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி ஒன்று போல் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பேப்பர் டவலையோ இல்லை ஒரு கிளாத்தையோ ஈரம் பண்ணிவிட்டு இது மேலே போட்டு வச்சுருங்க. நம்ம எல்லாம் உருட்டுற வரைக்கும், இல்லைன்னா அது காஞ்சு போயிடும், நமக்கு சரியாக உருட்ட வராது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மாவு எடுத்துட்டு அதை நல்லா ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 கைக்கு நடுவில் வச்சு அதை நல்லா உருட்டி நீளமாக ஒரு மெல்லிசான கயிறு மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதோட 2 முனையும் எடுத்து அதை ஒன்றா அப்படியே அமைக்கி விட்டுருங்க. இதே மாதிரி நாம் எல்லா முறுக்கையுமே உருட்டி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உருட்ட வரல, காஞ்சு போயிடுச்சு மாவு அப்படின்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சுடு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் திருப்பி ஒரு தடவை பிணைஞ்சு விட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உருட்டுறதுக்கு வரும். அதுக்கப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நாம் உருட்டி வச்சுருக்கிற எல்லா முறுக்கையும் இதில் போட்டு நீங்கள் ஒரு 4-5 முறுக்காக போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அது வெந்து வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். இந்த சலசலப்பு இந்த மாதிரி உங்களுக்கு அடங்கிடுச்சு, அது சுற்றி நுர வரது உங்களுக்கு அடங்கிடுச்சுன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பேப்பர் டவலில் எக்ஸஸ் ஆயிலெலாம் ட்ரைன் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video.